ஓ மகா கணபதியை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்றைக்கி நம்ம எல்லோரும் ஒரு அழகான திருப்புகழ் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பாடல் எண் 31. இந்த பாடலில் அருணகிரிநாதர் தன்னை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி கொண்டு பாடுகின்றார். முருகன்கிட்ட அவர் அணிந்து கொண்டிருக்கின்ற மலர் மாலையை கேட்கின்றார். ஆகவே இந்த பாடல் ஆண் பெண் இருபாலாருக்கும் ஏதேனும் திருமணத்தடை இருந்தால் அதை நீக்கி அருளவல்ல பாடல் என்று போற்றப்படுகின்றது. அவ்வளவு சிறந்த பாடல். நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வைக் கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்கு உன்மனம் நாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே வேல் கொண்டு வேலை பண்டறிவோனே வீரங்கொல் சூரர்க்கும் குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே. வேல் கொண்டு வேலை பண்டறிவோனே. முருகக் கடவுள் தனது வேலை கொண்டு வேலை பண்டறிந்தவர், அதாவது கடல் நீரை வற்ற செய்தவர். இதெல்லாம் சூரசம்ஹாரத்தின் போது நடந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வேல் வகுப்பில் கூட குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, திரைக்கடலை உடைத்தினரை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரை நிறைத்து விளையாடும். முருகன் வேல் எறிந்தார். கடல் பிளந்து கடல் நீர் முழுவதும் அந்த பிளவுக்குள் சென்று விட்டது. கடல் நீர் வற்றிவிட்டது. வேக வேகமாக அந்த பிளவை மறுபடியும் அடைத்தார். அடைத்து சூரசம்ஹாரம் பண்ணாரா இல்லையா? அப்போ வந்த ரத்தத்தை எல்லாம் கொண்டு அந்த கடலை மறுபடியும் நிரப்பினார். அப்படி சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே வேல் கொண்டு வேலை பண்டறிவோனே. வீரங்கொள் சூரர்க்கும் குலகாலா. வீரங்கொள் சூரர், வீரத்தை உடைய சூரர்கள். அந்த சூரர்கள் மட்டுமில்லை, சூரர் குலத்துக்கே காலனாக இருந்தவர், யமனாக இருந்தவர், அந்த சூரர் குலத்தை அழித்தவர். அவ்வளவு வீரம் பொருந்தியவர் நமது முருகன். அவர் நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மாதட்டும் பெருமாளே. நாளந்த வேதம் ரிக் யஜுர் சாமம் அதர்வணம், 4 வேதம். அந்த வேதத்தின் பொருளாக முருகக்கடவுள் இருக்கின்றார். 4 வேதங்களையும் நாம் படித்து அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த சாராம்சம், அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, முருகன், முருகா, அதுதான் நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மாதட்டும் பெருமாளே. வேதத்தில் இருப்பவன் முருகன், நானே வேதம். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் உருவி இருப்பவர் முருகன், நானே அந்த பொருள் கூட அப்படிங்கிறார். நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மாதட்டும் பெருமாளே. எல்லா உயிரினங்களும் கலந்திருக்கிறதுனால நான் என்று மாதட்டும் பெருமாளே. அந்த முருகன்கிட்ட அருணகிரிநாதர் என்ன கேட்குறார்? நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே. முருகா, நீங்கள் என்ன பண்ணீங்க? நீல நிறமாக இருக்கிற மேகம், அதை போன்று இருக்கின்ற மயில் மீது ஏறி வந்து அந்த காட்சியை, நீங்கள் வந்த காட்சியை நான் கண்டதனால், அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்ததனால், நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே, அந்த காட்சி எனக்கு காண்பித்தீங்க, அது அந்த அருள் எனக்கு கிடைத்தது, அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அந்த காரணத்தினால் மால் கொண்ட பேதைக்கு, நான் பேதை பெண், எனக்கு மால் உங்கள் மீது அளவு கடந்த பிரியம், ஆசை. அந்த ஆசை தீருவதற்கு நீங்கள் என்ன பண்ணோம்? மனம் நாரும் நன்கு மனம் வீசக்கூடிய அந்த மலர் மாலையை, மார்தங்கு மலர் மாலையை, மார்தங்கு தாரை, தாரைனா மலர் மாலை, மார்பில் அணிந்து கொண்டிருக்கிற மலர் மாலையை நீங்கள் எனக்கு கொடுத்து அருள வேண்டும். அதை கொடுத்து எனது ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிறார் நம்ம அருணகிரிநாதர். இப்போது அருணகிரிநாதர் மலர் மாலை, முருகன்கிட்ட மலர் மாலை கேட்டிருக்கார். அதை எனக்கு கொடுக்கணும்னு அருள்பாலிக்க சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த மாதிரியான அருள் நமக்கு கிடைக்கும் பொழுது அந்த மலர் மாலை கிடைப்பதற்குரிய தடைகள் விலகி சென்றுவிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பொதுப்படியாக கூட முருகனுடைய மலர் மாலை நமக்கு கிடைத்ததுன்னா, முருகன் அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த மலர் மாலையே நமக்கு கிடைத்ததுன்னா நம்ம எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அது எவ்வளவு பெருமை வாய்ந்தது. அதை விட நமக்கு வேறு என்ன வேணும்? அவ்வளோ புகழ்பெற்ற பாடல். ஆக 2 விஷயங்கள் நடக்கும். நமக்கும் அருள் கிடைக்கும், திருமண தடையும் விலகும்,
ஆகவே நம்பிக்கையோடு இந்த பாடல் நம்ம பாட வேண்டும். நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வைக் கண்டதனாலே மால் கொண்ட வேதை குன்மனம் நாரும் மார்தங்கு தாரை தந்தல்வாயே வேல் கொண்டு வேலை பண்டறிவோனே வீரங்கொள் சூரர்க்கும் குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கரோகரா, ஞானவேல் முருகனுக்கரோகரா, கந்தவேல் முருகனுக்கரோகரா. தவறாமல் உங்கள் கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கரோகரா.